என் இனிய அன்புள்ளங்களே, நாம் 15/5/24 இருக்கிறோம். அன்னை மரியாவின் மாதத்தின் 15ஆம் நாள். நாம் சொல்ல வேண்டியது ஒவ்வொருவரும், நல்ல உபகாரியே, எங்கள் நம்பிக்கை எல்லாம் அது பேரில் வைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவரவரது திருமுழுக்கு வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்துக் கொள்வோம். இயேசு விண்ணகம் சென்றார். தூய ஆவியார் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நவநாள் ஜெபிப்போம். அன்னை மரியின் பரிந்துரையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடரும் சங்கீதம் 27:8-9. சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். நீதிமொழிகள் 10:7-8-9. நேர்மையாளரை பற்றி நினைவு ஆசி வாழ்விக்கும், பொல்லாரின் பெயரோ அழிவுறும். இன்றைய திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசகம். வளர்ச்சியையும் உரிமை பெற்றையும் உங்களுக்கு தர வல்ல கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன், பவுல் சொல்கிறாரு. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 17:11b-19. நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இன்றைய மாதாவின் நிகழ்வுகளில் ஒன்று, ஒரு சோல்ஜர் தினம் மாதா மேலே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்தி உள்ளவர். அன்னை மரியாளை பற்றி நிறைய கேட்டு வளர்ந்தவர். அவர் மரியாவின் மகிழ்ச்சிகளின் துயரங்களையும் தினமும் தியானிக்கிறவர். அதனோடு இல்லாமல் துயரங்களுக்காக தினமும் 7 கர்த்தர் கற்பித்த ஜெபம், 7 அருள் நிறைந்த மரியம் ஜெபிச்சு 7 முறை திருத்துவ புகழ் ஜெபிச்சு வாழ்ந்து வராரு. ஜெபிக்க மறந்தாலும் தூங்கும்போது எழுந்து உட்காந்து அதை ஜெபிக்கிறது அவருடைய வழக்கம். அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் போருக்கு போகும்போது அவர் கூட இருந்தவங்கெல்லாம் முன் வரிசையில் நிற்கிறாங்க. இவருக்கு அன்றைக்கி ஜெபிக்கலையேன்ற ஒரு மன கஷ்டம் இருந்த போதில் எல்லாரும் நின்று இருக்கிறாங்களே. அந்த நேரத்தில் அந்த வரிசையிலேருந்து பின்தங்கி என்ன பண்ணுறாரு, முட்டி போட்டு அன்னை மரியாவுக்கு அவர் ரெகுலராக ஒப்பு கொடுக்குற ஜெபத்தை ஜெபிக்கிறாரு. என்னான்னு, நான் இறக்க நேர்ந்தாலும் அந்த அந்த இறப்பு எனக்கு வராது, நான் உயிரோடு இருந்தாலும் அன்னை மாதிரியே நான் உங்களை புகழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போது அந்த நினைவு அவருக்கு வந்த உடனே சுற்றி இருக்கவங்கள பார்த்து அவருக்கு மனசு கஷ்டம் வருது. ஆனால் என்னென்னா கேலி பண்ணுவாங்களேன்னு இருந்த போதிலும் அவர் முட்டி போட்டு அதெல்லாம் உதிரை தள்ளி விட்டு ஜெபிக்கிறாரு. ஆனாலும் கூட இருக்கவங்க விடுவாங்களா, எள்ளி நகைக்கிறாங்க, அவரை கேலி பண்ணுறாங்க. இவர் முடிந்த அளவு ஜெபிச்சுட்டு எல்லோரும் போருக்கு போகிறாங்க. அன்னை மரியாளின் பரிந்துரையால் போருக்கு போன அத்தனை பேரும் எல்லாரும் தன்னை இழக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் அதிலிருந்து, அந்த துப்பாக்கி சூடுலேருந்து காப்பாற்றப்படுறாரு. அன்னை மரியாவுக்கு நன்றி கூறி அந்த போர் நடந்த இடத்துல துணிவாக அனைவருக்காகவும் ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு வீடு திரும்புகிறாரு. அன்னை மரியா நடந்ததை பற்றி வீட்டில் எல்லாரோடும் சொல்கிறார். அன்னை மரியா எனக்காக பரிந்து பேசி நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற காரணம் என்னுடைய ஜெபந்தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மற்ற கிறிஸ்தவர்களுக்காகவும் தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறது. எனவே நாமும் அன்னை மரியன் அவர் ரொம்ப நாள் ஜெபிச்சு வாழ்ந்து வீட்டுக்கு வந்து நல்லது செஞ்சு சில காலங்களுக்கு பிறகு செத்துருக்கிறாரு. அதே போல் நாமும் அன்னை மரியாளுக்கு மேல் பக்தி வைத்து தினம் வழக்கமாக நம்ம செய்கிற ஜெபத்தை பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஜெபிச்சு அன்னை மரியாளுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து தினம் ஜெபமாலை ஜெபிச்சு அன்னை மரியாள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும்படி கேட்டு மனம் மாறி இறைவனிடம் திரும்புவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.